வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிஸி ஒர்க்கிங் டேல என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எழுந்த உடனே சீக்கிரமாக குக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்கூல் ஆக்சுவலாக லீவு. இப்போ நீங்கள் பார்க்குறது புதினா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் நம்மளோட இந்தியன் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அடுப்பில் தோசை தவாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துட்டு பன்னீர் பீசஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் 2 பக்கமும் போட்டு ரொம்ப ஃப்ரை ஆகாமல் எடுத்துக்க போகிறேன். இதை முதல்ல எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை சேர்த்து தான் இன்றைக்கி பன்னீர் பிரியாணி சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நடுவில் எடுத்து அந்த கொத்தமல்லி, புதினாலாம் போடாத மாதிரி குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட நான் காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். ரொம்ப கடையில் இருக்க மாதிரி மாவு ஃபுல்லாக துவச்சி பண்ண மாட்டேன். நிறைய காயும் கொஞ்சமாக மாவு இருக்க மாதிரி தான் பண்ணுவேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அடிக்கிற மழைக்கு சூப்பரான ஒரு மசாலா டீயை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக குடிச்சிட்டு தான் மிச்ச வேலையை பார்க்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் மொத்தமாக ஒரு மசாலா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரிசியையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு அரைச்ச விழுதை குக்கரில் ஃபஸ்ட்டு சேர்த்துடுறேன். டேரெக்டாக நான் குக்கர்லேயே பண்ணிட போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். உடையாமல் கொஞ்சமாக பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் அந்த சாதத்துலேயும் இருக்கும். பாசுமதி ரைஸ்க்கு என்ன அளவு நீங்கள் தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்து உப்பு கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸும் போட்டிருக்கேன். இந்த பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை அதில் போட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப அப்படியே வேகிற அளவுக்கு எடுக்காதீங்க. ஒரு 50% அது கொதித்து அதில் இருக்க பூச்சியெல்லாம் மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இந்த நடுவுலையே நான் சைடில் இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டே வந்துடுவேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். குக்கிங் முடியும் போது நமக்கு கிச்சனும் க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா அது ஒரு தனி வேலையாக பண்ணுற மாதிரி ஆகிடும். 1/2 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உப்பு, மிளகாய்த்தூள், லெமன் ஜூஸ். அதை ஃபஸ்ட்டு மாவாக பிசையாமல் அப்படியே நான் காலிஃப்ளவரை போட்டுருவேன். அப்போ தான் அங்கங்கே மட்டும் மாவு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா பஜ்ஜி மாவு மாதிரி பிசைஞ்சு போட்டிங்கன்னா அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். எங்களுக்கு அப்படி பிடிக்காது. காய் நிறைய இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுனால நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ரைஸ் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். சூப்பராக கமகமன் வாசனையோடு இப்போ நம்ம பொரித்து வச்ச பன்னீரையும் மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு உடனே மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் இப்போ திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பொலன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக. இது மொத்தமாக அரைச்சதுனால ரொம்ப வாசனையாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா அப்படியே நம்ம அந்த புதினா எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் போடலை. கொஞ்சம் கூட குக்கரில் எதுவுமே வேலையில் சூப்பராக மதியானம் லஞ்ச் டைம் நான் ஜஸ்ட்டு அந்த பிளேட்டிங் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக தயிர் சாதம், பன்னீர் பிரியாணி, காலிஃப்ளவர் 65, ஆனியன் ரைத்தா. இதுதான் நான் லஞ்ச் பாக்ஸ்லேயும் ஹஸ்பண்ட் கொடுத்து விட்டேன். சூப்பராக இருந்தது. இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீந்ததை அப்படியே வச்சுருக்கேன். ஈவினிங்கோ இல்லை நைட்டோ சூடாக பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. எண்ணெயும் அதே மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் இன்றைக்கி ஃபுல் டே இந்த ஷூட் பண்ணிகிட்ருக்கிறதுனால மட்டும் பாத்திரம்லாம் எதுவும் வாஷ் பண்ணலை. மற்றபடி கிச்சனில் அப்பப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர் தான். எந்த மாதிரியான கிரேவி பண்ணாலும் இந்த மசாலா பவுடரை போட்டு செய்யும் போது நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்தாலும் சரி, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிட போகிறேன். இது ஈவினிங்கு தான் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே தொடச்சி சிலதை வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ தேவையானதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். என்னெல்லாம் மசாலா அரைக்க போகிறோன்னு. முதல்ல சீரகம் எல்லாமே நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், வரமல்லி, அதாவது தனியா, மிளகு,
மிளகு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்க்கு மட்டும் தான் போடுவோம். மிளகும் சீரகமும் சேர்த்தும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பொருளாக மசாலா பொருள் எல்லாமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாசனை வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். கலர் மாறாமல் இதை ஆறட்டும். அதனால் வறுத்து எடுத்து வச்சிடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் வறுத்ததுனால சீரகம் எல்லாம் போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சூடு வந்து போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். அப்புறம் கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடுறேன். எல்லாமே ஆறட்டும். இந்த மிளகு சீரகம் மட்டும் வறுக்கும் போது கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்து போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்பவே அவசரமாக செய்யக்கூட மிளகு பொங்கல் அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எதுக்கெல்லாம் மிளகு சீரகம் சேர்த்து நீங்கள் மசாலா பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து கூட எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த கொஞ்சமான குவான்டிட்டி அரைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த்து கூட டைட் கண்டெய்னராக இருந்தால் அந்த வாசனை அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. இந்த மிளகு சீரகம் மட்டும் கொஞ்சம் நுணுக்கிற மாதிரி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இது எல்லாமே ரெடி. நம்ம நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை என்ன கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் இந்த தனியாத்தூள் சீரகத்தூள் இது எல்லாமே தனித்தனியாக சேர்ப்போம். அது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் போட்டு நான் எடுத்து வச்சிட போகிறேன். இது கலர் பார்த்த உடனே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு. அதனால் வந்து நான் இது எதையுமே லேபிள் பண்ணலை. ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட எந்த மாதிரியான கிரேவி வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்புறம் கடைசி இந்த டிப் பாருங்கள், எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மசாலா தூளை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரமாக ஒரு கிரேவி செய்கிறோம் அப்படின்னா எதையுமே அரைக்காமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி அதில் இந்த பவுடர் அப்படியே போட்டு நீங்கள் என்ன காயோ இல்லை மஷ்ரூமோ எது வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான சைட் டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி நான் எல்லா கிரேவியும் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதோட வந்து டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நைட்டு டின்னர் வந்து தோசை, அது தொட்டுக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி. ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் நான் அந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை போட்டிருக்கேன், வெங்காயம்லாம் சேர்த்து. அது இல்லாமல் வெங்காய சட்னி 1 மினிட் சட்னி அப்படின்னு வந்து நம்ம ஷார்ட்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இப்போ வந்து தோசை தான். ஸோ கடகடன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு கரெக்டாக வந்து 1/2 அன் ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் ஆகும். எல்லாருக்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் எப்பயுமே நான் சாப்பிடுவேன். நமக்கு நம்மளே தோசை காஃபிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு இன்னொருத்தர் வந்து தோசை செஞ்சு கொடுக்கும்போதோ இல்லை வந்து காஃபி டீ கண்டிப்பாக போட்டு கொடுக்கும்போதோ வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறைய டைம் வந்து நைட் இந்த மாதிரி பண்ணுவோம். பேசிகிட்டே அப்படியே வந்து சாப்பிடுவோம். எனக்கு உட்காந்து சாப்பிட்ணுன்னு இல்லை, பேசிகிட்டே கூட அப்படியே வந்து முடிச்சிடுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் நடக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்னியோட வேலை மொத்தம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அந்த எண்ணெய் வானொலி மட்டும் நான் அப்படியே வச்சுருக்கேன். அது ஒரு 1 டே நீங்கள் அதே மாதிரி வச்சிங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு வந்து நீங்கள் அதை எதுவுமே பண்ண வேணாம். அவ்வளோ சூப்பராக அதில் வந்து எல்லா பொரியலுமே வரும். அவ்வளோதான். அப்புறம் நம்ம எப்பயும் போல் க்ளீன் பண்ணி முடித்தா இன்னியோட டே சூப்பராக ஃபினிஷ் ஆயாச்சு. உங்களுக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.